ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 வசனத்திலிருந்து 37 வசனம் வரையிலும். John chapter 1 verses from 35 to 37. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே இங்கே யோவான் ஸ்நானகன், ஜான் த பேப்டிஸ்ட், அவருக்கு பின்னதாக செல்லுகிற சீஷர்களும் உண்டு. யோவானுக்கு அநேக சீஷர்கள் இருந்தார்கள். இங்கே யோவானும் அவருடைய சீஷர்களில் 2 பேர் நிற்கும்போது இயேசு அவ்வழியாக நடந்து போகிறார். அவர் நடந்து போகும்போது யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இப்படி யோவான் சாட்சி கொடுத்த உடனே அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யோவானுக்கு பின் சென்று வந்த சீஷர்கள் இப்பொழுது யோவான் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காட்டிவிட்ட பிற்பாடு யோவானை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்று விட்டார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் என்ன கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்னால், நாம் இன்றைக்கு யாரை அடையாளம் காட்டி கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கு சபை, திருச்சபை யாரை அடையாளம் காட்டுகிறது என்பதுதான் காரியம். இன்றைக்கு நாம் பார்க்கும்போது இயேசுவின் பெயரால் ஊழியம் நடக்குது. இயேசுவின் பெயரால் அநேக ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. இயேசுவின் பெயரை சொல்லி நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு ஊழியர்கள், இன்றைக்கு சபைகள், இன்றைக்கு தங்கள் சபையில் இயேசு கிறிஸ்துவை காட்டுறாங்களா? இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் காட்டி கொடுத்தார். காட்டி கொடுத்த மாத்திரத்தில் யோவானை விட்டுட்டு இயேசுவுக்கு பின் சென்றுட்டாங்க. இன்றைக்கு நாம் பார்க்கும்போது திருச்சபைகளிலே இயேசுவை பின் செல்லுகிற சீஷர்கள் மிக குறைவு. எல்லாருமே பார்த்திங்கன்னா, நான் இந்த பாஸ்டரை சார்ந்தவன், நான் அந்த பாஸ்டரை சார்ந்தவன், நான் இவருடைய சர்ச்சு, நான் அவருடைய சர்ச்சு, அவருடைய சர்ச்சுக்கு போகிறேன், இவருடைய சர்ச்சு. இன்றைக்கி இயேசுவின் சர்ச்சுன்னு யாரும் சொல்கிறதே இல்லை. இயேசுவின் சபை. ஆண்டவர் என்ன சொன்னார்? என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னார். என் சபைன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது குறிப்பிட்ட சில பாஸ்டர்ஸோடைய பெயரை சொல்லி அவருடைய சபை, அவருடைய சபை, இவருடைய சபைன்னு சொல்லி அந்த சபையில் அந்த குறிப்பிட்ட பாஸ்டர்ஸை தான் பின்பற்றி போகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். நான் அடிக்கடி எங்கள் திருச்சபையில் சொல்லுவேன், நான் இன்றைக்கி இருப்பேன், நாளைக்கு நான் போயிடுவேன். ஆனால் இயேசு என்னென்றைக்கும் இருப்பார். நீங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள். இன்றைக்கி நம்ம யாரை காட்ட வேண்டும் சொன்னால் இயேசு கிறிஸ்துவை தான் காட்டணும். அப்படி இயேசு கிறிஸ்துவை நம்ம காட்டும்போது ஜனங்கள் நம்மை பின்பற்ற மாட்டாங்க, இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் அவனை நான் அப்போலை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன் என்று சொல்லி இன்றைக்கி பிரிவுகள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல பிரிவுகள், சில சபை பிரிவுகள். நான் இந்த சபையை சேர்ந்தவன், அந்த சபையை சேர்ந்தவன், நான் இந்த உபதேசத்தை சேர்ந்தவன், நான் இப்படிப்பட்ட டாக்ட்ரின் பிரசங்கிக்கிற அந்த சர்ச்சில் அதை நான் பின்பற்றுகிறவனாக இருக்கேன்னு சொல்லி பல காரியங்களை பின்பற்றுகிறான். இயேசு கிறிஸ்துவை யாரும் பின்பற்றுகிறதே இல்லை. இயேசு கிறிஸ்துவை அவரை பேரை வச்சுக்கிட்டாங்க. அவரை ஒரு காரணக்கர்த்தாவாக வச்சுக்கிட்டு அவரை வச்சுட்டு பல காரியங்களை செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே யோவான் அழகாக காட்டுறார், இதோ தேவ ஆட்டுக்குட்டி. சொன்ன உடனே அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி ஜனங்கள் நம்ம விட்டுட்டு இயேசுவுக்கு பின் செல்லணும். அதுதான் உண்மையான ஊழியம். இன்றைக்கி நிறைய ஊழியங்களில் பார்க்கும்போது மனுஷர்களை பின்பற்றுகிற கூட்டத்தை தான் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அப்படிப்பட்ட சபைகளிலே இருக்கிறோமா?
இல்லை இயேசு கிறிஸ்துவை காட்டுகிற சபையில் இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கி பவுல் சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரத்யட்சமாய் நான் உங்களுக்கு காண்பித்தேன் என்று கலாத்தியரில் எழுதுகிறார். அப்போ கிறிஸ்துவை இன்றைக்கு பிரத்யட்சமாக நாம் காட்ட வேண்டும். அப்படி காட்டும் பொழுதுதான் ஜனங்கள் இயேசுவை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டாமல் தங்களை காட்டிக்கிட்டு, தங்கள் குடும்பத்தை காட்டிக்கிட்டு, தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்தெல்லாம் காட்டிட்டு இன்றைக்கி ஹீரோ வர்ஷிப் நடக்கிறது போல் இன்றைக்கு ஜனங்கள் பாஸ்டர்ஸை, இன்றைக்கி இவாஞ்சலிஸ்ட்டை, இன்றைக்கி பார்த்திங்கன்னா ப்ராஃபட்ஸை இன்றைக்கி பின்பற்றுகிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே யோவான் காண்பித்தது போல நாமும் நம்முடைய சபைகளும் அப்படி இயேசுவை காண்பிக்கும்போது உண்மையாக இயேசுவை பின் சென்று போகிற ஒரு கூட்டத்தை நிச்சயமாக நாம் பார்ப்போம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட அந்த வார்த்தையின்படி மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று நாங்கள் வாசிக்க தியானிக்க கேட்டோம். அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு இயேசுவை பின் செல்லுகிற ஒரு கூட்டம் எழும்ப கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நாங்களும் அப்படிப்பட்ட ஒரு சபையிலே அங்கமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்தலும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.